வாங்க ட்ரை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோம் ஸ்டைல். இது வந்து 3/4 கேஜி சிக்கன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு விசில் தான் வைக்கணும். ஸோ ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஒரு விசிலுக்கு 3/4 கிலோ சிக்கனை குக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு பெருசு 10 to 12 பல் இருக்கிற மாதிரி, ஒரு 25 கிராம்லக்கும் கொஞ்சம் கம்மியான இஞ்சி, 10 கிராம் 15 கிராம் வச்சுக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த 3/4 கேஜிக்கு நான் மொத்தத்துக்கே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். அந்த தக்காளியும் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானது சோம்பு பொடி, கொஞ்சம் பட்டை, 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய். சோம்பை பொடியாக போட்டுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் ட்ரை சிக்கன் பண்ணுறனால நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கணும். கொஞ்சம் கடலெண்ணெய், தாளிப்புக்கு தேவையான சோம்பு பொடி, 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 5 கிராம் அளவுக்கு பட்டை, இதை எண்ணெயில் போட்டிருக்கேன். கிராம்பு நல்லா 1-2 கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அது வாசனைக்காக. இந்த டோட்டல் டிஷ்ஷுக்கும் நம்ம போடுறதே ஒரு 6-7 இலை தான் போட்டிருப்போம் கருவேப்பிலை. நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து போடும் போது இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி வரும் டேஸ்ட்டு. டோட்டல் டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பையும் நான் இந்த வெங்காயத்திலே போட்டுட்டேன். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூடி வச்சு அப்பப்போ மூடி வச்சு அப்புறம் கிண்டி விட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை குக் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இறக்க போகிறோம். ரொம்ப முதவே தண்ணி ஊற்றினாலும் கிரேவி மாதிரி வந்துடும். இந்த வெங்காயம்லாம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதனால் நான் அப்பப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கிண்டி விட்டு அந்த மாதிரி குக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாறினோன்னே நான் அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை உள்ளே போடுறோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. தக்காளியோட வாடையும் போகணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமான மஞ்சப்பொடி. நான்வெஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம மஞ்சப்பொடி போட்டு குக் பண்ணிடுறது நல்லது. இப்போது வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி இது மூணுத்துக்குமே வாடை நல்லா போகணும். எண்ணெய் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேணாம். நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். பாருங்கள், அது வெந்திருக்குன்றதுல அந்த கலர் சேஞ்சஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ சிக்கன் பொடி ஒரு 30 கிராம்ஸ் போடுறேன். அப்படிலாம் கிராம் கணக்கெலாம் தெரியலன்னா 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பொடி எந்த பிராண்ட்லனாலும் போடுங்க. போட்டிருக்கோம். சிக்கன் பொடி போட்டோன்னே கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி எந்த ஹீட்டில் வச்சுருந்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி அதில் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாப்பொடி போடும் போது சிம்மிலே வச்சுருந்தோன்னா தான் அந்த பொடி வந்து கருகாமல் இருக்கும். ஸோ எப்பயுமே எந்த டெம்பரேச்சரில் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க இந்த மிளகாப்பொடி சேர்க்கும் போது. இது என்ன தண்ணி அப்படின்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி. நான் 1 டம்ளர் ஊற்றி சிக்கன் வேக வச்சேன்னு சொன்னேன். அந்த சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி நமக்கு வந்திருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சிக்கன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் கிரேவிக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை அப்பப்போ ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க சிக்கன் பொடியும் நம்மளுடைய வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடியோட வாசனையும் போகணும். அதுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சிக்கன் ஸ்டாக் ஊற்றி கிண்டி விடணும். குக் பண்ணும் போது இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ப்ளஸ் அந்த அரோமா
சேஞ்ச். அந்த வாடை வந்து அந்த பச்சை வாசனை போய் குக் பண்ண ஃபைனல் குக் பண்ணால் என்ன வாடை வருமோ அந்த வாடை வந்துடும். இந்த சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணி சிக்கன் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெறும் இந்த சிக்கன் தண்ணி வச்சு குக் பண்ணுறதே சிக்கனே குக் பண்ணுற மாதிரி ஸ்மெல் வரும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயும் வந்துருச்சு. நான் கிண்டி விடுறது பாருங்கள். நம்மளோட அந்த பேனில் அது எதுவுமே ஒட்டவே இல்லை. இன்னமுமே கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா கலர் மாதிரி சைடில் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரில் இருக்கிற அந்த 3/4 kg சிக்கனையும் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இது வந்து தொடை பீஸுன்னு கேட்டு வாங்கினது. அப்போ தான் அந்த தை பீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போனும் ஃப்ளஷும் கலந்தாப்பில் இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம். யூஸ்வலாக 1 கிலோ 1.5 கிலோ வாங்கினா ஒரே டிஷ்ஷில் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஜப்பான் சிக்கன் நான் போட்டிருப்பேன், இதுலேருந்து எடுத்தது தான் அது. இப்போது ரிமைனிங் சிக்கனை இந்த மாதிரி நான் கடாயி தான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.